திரு அர்ஜுனமூர்த்தி சொல்லுங்கள், பதில் சொல்லணுன்னு ரொம்ப நேரம் விருப்பப்பட்டீங்க. இப்போது உங்கள் திமுகவும் சரி, அவங்க விசிகாவும் சரி, இப்போ பேசுனாங்கலாம் அவங்க சார்ந்த கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு பேசி தான் ஆகணும். அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. இப்போ அவங்களும் அதிமுகவோட பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கிறத பேசுகிறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, அதில் மெயினாக மோடிஜியை தொடர்ந்து இவங்க இளக்காரமாக பேசுகிறதே அதுதான் தன்னோட வெற்றியோட காரணமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் பிராமண எதிர்ப்பு பண்ண ஒரு கட்சி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாதிகளையும் பிரிச்சுவிட்டு இந்துங்கிற உணர்வை சிதைச்சாங்க. 87.60% ஹிந்துக்கள் உள்ள தமிழ்நாடை ஜாதிகளாக பிரித்து மொத்தமாக ஒரு பிராமண அதனால தான் அவர் ஆரிய ஓனாயின்லாம் சொன்னார். ஏன்னா அவர் அது ஏன் சொல்கிறாருன்னா, அந்த பிராமண துவேஷம் நிறையா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பிராமணர்களோட ஆட்சியில் இல்லை. இப்போ மோடிஜியோ அமித்ஷாஜியோ இவங்கெல்லாம் பிராமணர்களே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பிராமண சாயம் பூசுறதுல ஒரு சந்தோஷம் திராவிட கட்சிக்கு இருக்கிறதோட மெயின் காரணமே என்னன்னா, திமுக தொடர்ந்து ஒரு சாதாரண 2.5% 3% இருக்க பிராமணர்களை எதிர்த்தே தன்னை வலிமைப்படுத்திக்கிட்ட ஒரு கட்சி அது. ஏன்னா அந்த பிராமண துவேஷத்தை தொடர்ந்து பண்ணுறதுனால தான் தன்னை நிலைநிறுத்திக்க முடியும்னு நினச்சதுனால தான் இப்போ அவர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு கேட்குறாரு. அப்போ கூட வேணுட்டு எதுக்கு ஏன் அவர் அதிமுகவை புறந்தள்ளுறாரு? இப்போ வன்னியரசு அவர்களும் கருணா அவர்களும் தொடர்ந்து திமுக வலிமைப்படுத்துறதுக்கு இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்களே, ஏன் அவர் அதிமுக பேச மாட்டேங்க? இவங்க 2 பேர் தானே அதிமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து அதிமுகவோட இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அம்மையார் எப்படி இருந்தாங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னால் தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அம்மையார் எப்படி இருந்தாங்க, எப்படி நீங்கள் அடகு வச்சுட்டீங்க, எப்படி மோடிஜி உங்கள் பேரே சொல்லலை, சொல்லியிருக்க வேண்டாமா, அவர் உங்களை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லாமல் போயிட்டாரே. இப்போப்பா இந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு வந்தது. உங்களுக்கு வலிமையாக உங்களுக்கு பாகுபலி சினிமா மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோவை எதுக்கணும்னு ஒரு வில்லனுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் மோடிஜி மாதிரி ஹீரோவை எதுக்கணுங்கிற ஆர்வம் தான் இவங்க மனசில் நிறையா இருக்குது. ஏன்னா அதனால இங்கே வெற்றி அடைன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை இன்சிக்னிஃபிகண்டாக காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பல ஆண்டுகள் அதிமுக மேலே கோபம் இருக்கு. சொல்ல வரேன், ஏன் சொல்லல? அதான் அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக உருவகப்படுத்த கூடாதுங்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு அவங்க மனசுல. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லாம இருக்கிறதுனால பாஜக தான் அந்த இன்சிக்னிஃபிகன்ட் அந்த பேச்சுக்கு நான் வரேன். இந்த பாருங்க, நீங்க அவர் கூட கரெக்டா சொன்னார். அவங்க என்டிஏங்கிறது இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பா இருக்குன்னாங்க. சரி, மத்திய பிரதேசில் சீஃப் மினிஸ்டர் பேரை சொல்ல, அவர் 3 தடவை ஆண்டவர், அவர் பேரை அவர் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்ல. ஒரிசாவில் யார் இவர் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்ல. இதை கேளுங்க, டெல்லியிலையும் சொல்லலை. எங்களோட கட்சியோட ஒரு மரபணுல என்னன்னா, யார் சீஃப் மினிஸ்டருங்கிறத சொல்கிறத முன்னெடுக்கிறத காட்டிலும் கொள்கை ரீதியாக வளர்ச்சி ரீதியாக எங்களோட ஹீரோ சீஃப் மினிஸ்டராக வச்சுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஹீரோ எங்களோட செயல்பாடாக அங்கேயும் அவரோட 11 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சியை தான் சொன்னோம். இல்லை சார், ஆட்சியை தான் சொல்லுவோம். அங்கேயும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆட்சி எங்களோட ஆட்சி எவ்வளவு சிறப்பான எங்களோட வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கான ஆட்சியை தான் நாங்க சொன்னோம். ஏன்னா வளர்ச்சி வருது. நாங்க தொடர்ந்து நேத்து கூட உங்க மோடி அவர்கள் என்ன பேசிட்டு போயிருக்காரு, வளர்ச்சி இந்த தமிழகம் இந்த சமூக அமைப்புல ரொம்ப பின்னடைந்து போகுது. ஏன் போகுதுன்னா, இது ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஊழல் பட்டியல் ஒரு 5 பட்டியலை வகிச்சார். 365 கோடியிலேருந்து 45,000 கோடி வரைக்கும் மொத்தம் ஒரு 48,000 கோடிக்கு மேலே ஊழல் பட்டியலை வகிச்சுட்டு போனார். அதில் மெயினாக அவரோட கருத்து என்னென்னா, இன்றைக்கி ட்ரக் மாஃபியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் குடி இன்ஃப்ளூயன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்போ தான் சொன்னார் என்டிஏ ஆட்சின்னு. ஏன் ஸ்ட்ராங்காக சொன்னான்னா, என்டிஏ ஆட்சி வந்தான்னு ஏன் சொல்கிறாருன்னா, சட்ட ஒழுங்கை மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் தான் செய்ய முடியுங்கிறத அவருக்கு வலிமையாக தெரியும். இல்லைங்க, சட்ட ஒழுங்கு மொத்த சட்ட ஒழுங்கு ட்ரக்கை வெறும் தமிழ்நாடு மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவும் பண்ணுவாங்க, இப்போ பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ தொடர் முயற்சி அதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு திமுகவோட மிகப்பெரிய பின்னடைவே என்னன்னா, இந்த ஆட்சி முறையில் நிறையா இப்போ அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கெட்ட பேர் கிடையாது.
ஆனா அவங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைப்பு ரீதியா செயல்படும் போது நிறைய கெட்ட பேர்களை நிறைய ஒவ்வொரு ஊர்லயும் வாங்கியிருக்காங்க அவங்க. இவ்வளவு கெட்ட பேரோட உண்டானதுனால தான் நாங்க என்ன தைரியத்தில் இருக்கோம்னா எடப்பாடியார் ஆட்சி கண்டிப்பாக இந்த 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா ஊர்ஜிதமா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வேணுங்கிற எல்லா முன்னெடுப்பும் மக்கள் மனசுல இருக்கு. ஏன்னா மக்களோட அமைதி தான் நான் பல இடத்துல சொல்லிடுறேன். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லல, அது கூட இருக்கட்டும். அங்க வைக்கப்பட்ட பேனர்ல முதல் நாள் வந்து மோடி அவர்கள் 2 விரலை காட்டுற மாதிரி போஸ்டர் இருந்தது. மறுநாளே அதை மாத்திட்டு அவர் வணக்கம் சொல்ற மாதிரி போஸ்டரை மாத்திட்டீங்க. ஏன் மாத்தினீங்க? தமிழ் பண்பே வணக்கம் சொல்றது. ஏன் தமிழ் பண்பு ரெண்டு அது வந்து விக்டரிய சொல்றதோட பண்பு. நான் வந்து தமிழ்நாடுல வந்து தமிழ் மக்களை வணங்குறேன்னு சொல்றாரு சார் அவரு. இப்பவே என்ன சார் வணங்கணும் வணங்க. இப்ப நான் வேற மாதிரி கொடுக்க, இப்ப மோடி அவர்கள் ரெட்டைலையை காட்டுறாரு, 2 கையை விரலை காட்டுறாருன்னா அது உங்க கூட்டணிக்கும் ஒரு பெனிஃபிட்டா தானே போய் முடியும். ஏன் அந்த ரெட்டை விரலை காட்டுறதை எடுக்கிறீங்க? ஏன் சார் அவர் ரெட்டை விரலை அவர்கள் காமிச்சாருன்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டாருன்னா தமிழ் உங்களுக்கு பொலிட்டிக்கலா தமிழ் சார் தமிழ் பண்பு சார். நீங்க ஒன்றும் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லை சார். மாலை முரசு டிவி என்ன பிஜேபியோட மார்க்கெட்டிங்கா? நீங்க ஈவென்ட் மேனேஜரா? எங்களுக்கு இந்த 2 விரல் காமிங்க, 2 விரல் காமிச்சா ரெட்டால் கிடைக்கும். மாலை முரசு மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லன்னா கூட உங்களுக்கு அது புரியாத. எங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அட்டையர் என்னன்னா வேஷ்டி கட்டிட்டு வருவார். வேஷ்டி கட்டிட்டு வர்ற மனுஷன் வந்து கையெடுத்து கும்பிட்றது தான் பக்குவம். இது மரபு சம்பந்தப்பட்ட விஷயம் சார். தமிழ் மரபு ஆதரிக்கிறதுக்காண்டி அப்படி கையெடுத்து கும்பிட்றதுல என்ன சார் தப்பு? நீங்க கூட சொல்லும் போது நாங்க கையெடுத்து தானே கும்பிட்டோம், நாங்க இப்படி எல்லாம் காமிக்கல. அந்த 2 விரலை நீங்க மாத்தினது பின்னாடி அரசியல் இருக்கணும். இல்ல இல்ல அரசியல் கிடையாது. அதுக்கு பதில் இல்ல சார். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு இதுல. அரசியல் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும் பேசுறாங்க. ரொம்ப நன்றி. ஆனா முக்கியமான ஒண்ணு, பெரியார் மீது தந்தை பெரியார் மீது பிஜேபிக்கு ஏன் அந்த ஓவாமை? பிரதமருக்கு ஏன் தந்தை பெரியார் மீதான ஓவாமை? ஏன்னா அதிமுக அதுக்கு பதில் சொல்லல. இவ பிரதமர் அவங்க கொள்கை தலைவர் இல்லங்க, அவங்க ஏங்க பெரியார் வைக்கணும் நினைக்கிறாங்க? திரு கருணாநிதிக்கு எந்த ஓவாமை பெரியார் மீது இருந்ததோ ஏங்க நீங்க ஏங்க வைக்கலன்னு சொன்னா கருணாநிதி ஏங்க நீங்க பிஜேபி கூட மிக சரியா, ஏன்னா பிஜேபில எதை கேட்டீங்க ஜவஹர்லால் நேருக்கு போவாங்க. அதே மாதிரி நீங்க எதை கேட்டாலும் நீங்க 40 வருஷம் 50 வருஷம் எதை சொல்லுங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி பெரியாரை புறந்தள்ளிய பெரியாரை எடுத்த பெரியாரை சரி ஓகே ஓகே வர இருங்க கருணா. இப்ப திமுகவுக்கு வேற புரோபகண்டாக்கு வேற பேச்சே கிடையாது அவங்க கிட்ட. எதை சொல்லு பாஜக உள்ள வந்துரும். சரி உள்ள வந்துரும். என்னப்பா வந்தா என்னப்பா அதெல்லாம் தெரியாது, பாஜக உள்ள வந்துரும். சார் இந்த பழங்கஞ்சி ஆத்துறதுங்கிறது இந்த முக்கியமா தமிழ்நாடு அரசியல்ல அது ரெகுலரா இருக்கும். பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இவங்க இன்னைக்கு இருக்க சமுதாயத்தோட இளைஞர் சமுதாயத்தை பத்தி கவலையே இல்லை. எல்லாமே ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து கரண்ட் ஸ்டோரி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியே பேசிட்டு இருப்பாங்க தொடர்ந்து. ஏன்னா கரண்டை மறைக்கணும் உங்களுக்கு. ஏன்னா கரண்ட் எதுவுமே சிறப்பான செயல்பாடுல எதுவுமே செய்யறதுக்கு யோகியதை அப்படியே குறைஞ்சு தேஞ்சிருச்சு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால என்னோட கருத்து இதுல என்னன்னா, இன்னைக்கு நான் தொடர்ந்து சொல்றேன், 18லேருந்து 24 வயசுக்கு உட்பட்டவங்க 20% தமிழ்நாடோட வாக்கு வங்கி இருக்கு. இன்னைக்கு 40 வயசுக்கு உட்பட்டது மொத்தமாக சேர்த்தா இன்னொரு 20% சேர்த்தா 40% வாக்கு வங்கி இளைஞர் வாக்கு வங்கி இருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற எந்த வேலையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து என்ன பேசுவோம்னா பழங்கஞ்சி ஆற்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா மூளை செலவே எப்படி பண்ணுறாங்க, யாரோ ஒரு ஐகானிக் ஃபிகர் எடுத்துக்குவாங்க. அந்த ஐகானிக் ஃபிகரே தொடர்ந்து அது ஒரு பெருமை சங்கா ஊதி 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 பெருசாக ஊதிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இருக்க கவலை என்னன்னா, நாங்கள்லாம் மோதி வழியில் வர்றதுனால வளர்ச்சி தான் முக்கியம், நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியம். இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 74 லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் இந்த 11 ஆண்டுகளில் அவங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே 10 வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி தான் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த 74 லட்சம் கோடியை முழுக்க கொண்டாந்து சேர்த்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இவர் பெருமையாக பேசிக்கிறாரு, சிஎம் பெருமையாக பேசுகிறாரு. 11.6% நாங்கள் வந்து ஜிடிபி வந்திருக்கோம்னா எங்கேருந்துப்பா வந்துச்சு இந்த ஜிடிபி? இவ்வளோ போர்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம்ப்பா, இவ்வளோ உனக்கு எல்பிஜி டெர்மினல் கொண்டாந்து கொடுத்துருக்கோம், என்னென்னலாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உங்களோட அரசியல் அமைப்பில் நீங்கள் கல்வியை வந்து இண்டஸ்ட்ரியாக நடத்துறீங்க. உங்களோட கம்ப்ளீட் அரசியல்வாதிகள் எல்லாம் கல்வியை ஒரு இண்டஸ்ட்ரியாக நடத்திட்டு இருக்கீங்க. மக்களை வந்து மனிதர்களை இளைஞர்களை ஒரு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்புறீங்க. ஆனால் என்ன பிரச்சனை நீங்கள் கவலைப்படலைன்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் போயிட்டு, ஏன்னா அந்த ப்ராடக்ட் உங்கள் கொள்முதல் இல்லை, மக்களோட
கொள்முதல்லையும் நாட்டோட கொள்முதல் இருக்கு. நீங்களே அதை வாங்குறதா இருந்தால் இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் என்ன பிரச்சனையில் இருக்குன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் கடன் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் 11.6% வந்து நாங்கள் எவ்வளோ பெருசாக ஜிடிபி க்ரோ பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, அதோட டெவலப்மெண்ட் எங்கேருந்து வந்ததுங்கிறத அவங்க சார் சொன்ன மாதிரி மறைச்சிக்கிறீங்க. என்ன மறைச்சிக்கிறீங்கன்னா, தமிழ்நாடுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாஜகவோட செயல் திட்டங்களும் இவங்க சொன்னது மாதிரி எவ்வளோ லட்சம் கோடிகள் வந்து தமிழ்நாடுக்கு பங்களிப்புன்னு சொன்னது மாதிரி இந்த பிரிட்ஜில் வந்து எந்த அளவுக்கு ரெட்டை அடுக்கில் கொண்டாடுறதுக்கான முயற்சியை செய்கிறது மாதிரி இது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் வந்து உங்களுக்கு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி முழுக்க உங்களுக்கு என்னன்னா, தொடர்ந்து நல்ல விஷயங்களை நாங்கள் செய்யும்போது அதை மாற்றி பேசுகிறத தாண்டி உங்களுக்கு எந்த விதமான சிந்தாந்தமும் இல்லை. ஏன்னா நீங்கள் மாற்றி பேசி கொஞ்சம் ஒரு விதமான மக்கள் மனசை குழப்பி நீங்கள் உங்கள் ஓட்டுக்காக வேண்டி தான் அரசியல் பண்ணுறீங்களே ஒழிய நாட்டுக்காக வேண்டி அரசியல் பண்ணல, தமிழரோட பெருமைக்கு வந்து அரசியலே பண்ணல. பழம்பெருமையில் அரசியல் பண்ணீங்களோட இன்னைக்கு இருக்க தமிழரோட பெருமைக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அது பெரிய இறுதி கருத்து ஒரே பதில். அதாவது இளைஞர்கள் வளர்ச்சிக்கு நாங்க வந்து தமிழ்நாட்டில் யாரும் தமிழ்நாட்டு கவலைப்படலன்றாங்க. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பேர் வட இந்தியாவிலிருந்து இங்க வேலைக்கு வராங்களா? தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இங்க இருந்து வெளியே போறாங்க. மணிக்கு மேல தமிழனால வேலை பார்க்க முடியல சார். 4.5 மணிக்கு மேல வேலை பார்க்க முடியல. அவனால அவ்வளவு கஷ்டப்படுறான். போய் திருப்பூர்ல விசாரிச்சு பாருங்க.